சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜாங்க ஒரு தரமான செயலை செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சது. மீனாட்சியை பிரிஞ்சது காரணம். அழகரை தூக்கிட்டு வந்து எல்லா தப்பையும் பண்ணுது நம்ம ஈஸ்வரி தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கருப்பு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட போட்டு கொடுத்துடுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சேதும் வந்து விலைக்கு சொல்றாங்க. நம்ம மேலதான் ஏன் தப்பு, பஞ்சாயத்துக்கு சொல்லாததும் நம்ம மேலதான் தப்பு, ஈஸ்வரி இப்படி செஞ்சதும் நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு நம்ம ராஜாங்கம். தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லை, யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு போனை போட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், வீட்டிலே இருக்க முடியாது, என்ன செய்வேனே தெரியாது அப்படின்றாங்க. உடனே அழுது இழுது சீனை போட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல தப்பிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்ச்செல்வி விட்ட சவால்ல ஜெயிச்சுட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குழந்தையோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி தூக்கிட்டு வந்து கெத்தா காமிக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரிக்கு தலைகால் ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படி இவ்வளவு சீக்கிரமா சென்னைக்கு போய் குழந்தை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் ஷாக்கு. நம்ம ஈஸ்வரிக்கு நாமத்தை போட்டாங்க. நம்ம மீனாட்சி பாத்தீங்கன்னா இனிமே எனக்கு என் குழந்தைக்கு நடுவில் வரணும்னு நினைச்சேன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருக்கிற அந்த பழைய தமிழ்ச்செல்வியை நினைச்சா, இப்ப நான் வந்து சுயமா சம்பாரிச்சு டாக்டருக்கு படிச்சு என் குழந்தைங்களும் அதே மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிற புது தமிழ்ச்செல்வி, என்கிட்ட உன் வேலையெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து நம்ம தமிழ்ச்செல்வி பேச வாய் அடிச்சு போய் நம்ம ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி நக்கலா வந்து சிரிச்சுட்டு தாமரையும் பாத்தீங்கன்னா ஏனமா பார்த்துட்டு போக, இப்படி ஆயிடுச்சே, நாம பிளான் போடுறோம் ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி வருத்தத்தோட போறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது.